இன்னைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ வந்து சூப்பரா இருக்கு. புவனேஸ்வரி கிட்ட இருந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பத்திரத்த வந்து கைப்பற்றுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து புவனேஸ்வரி, அதுக்கடுத்து மாயா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்து சொல்றாங்க, "ஏய் இங்க பாரு, நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, என்னைய மீறி எங்க குடும்பத்த எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல. நாளைக்கு உன்னோட கண்ணு முன்னாடியே உங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தங்களையும் அந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்ப போறேன். அது மட்டும் இல்லாம அது எங்களோட பூர்வீக சொத்து, பூர்வீக வீடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு தான் நீங்க அந்த வீட்ல இருக்கிற கடைசி நாள். நாளைக்கு எல்லாருமே தெருவுக்கு தான் வரப்போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாயாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது. ஏய் புவனேஸ்வரி, இப்பயும் நான் அதைத்தான் சொல்றேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என்னைய மீறி இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல. அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. கூடிய சீக்கிரம் வந்து உன்னோட உண்மையான முகத்த நீ எங்கே போனாலும் அதை கிழிச்சு எறியாம நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் போடி, பத்திரமே என் கையில் இருக்குது. எங்கே போனாலும் இந்த இந்த பத்திரம் தான் பேசும். உன் வீட்டில் 3 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, முட்டா பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு புவனேஸ்வரி, கையெழுத்து போட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் வந்து நீ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கேம் விளையாடியிருக்க, ஏதோ ஒரு மாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அதை கூடிய சீக்கிரம் நான் வெளியில் கொண்டு வரேன் பாரு, ஏன் நாளைக்கே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் போய் ரகுராம் வந்து பயங்கரமான கவலையில் இருக்காங்க. இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம குடும்பத்தில் உள்ள 3 பேருமே வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பத்மா, அதுக்கடுத்து நம்ம 3 பேர் இருக்காங்கல்ல, சிவராம, அதுக்கடுத்து சீனு 3 பேருமே வராங்க. அண்ணே எங்களை மன்னிச்சிருங்கண்ணே, உங்களோட சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான். நான் வந்து சீனுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் இப்படிலாம் பண்ணேன். கடைசியில் வந்து இப்படி ஆயிடுச்சுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பத்மா வந்து சொல்கிறாங்க, அண்ணே ஆமாண்ணே, நானும் என் பையன் வந்து நல்லா இருக்கணும், அந்த மாயாவோட கடனை அடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னுக்கு வரணும்னு நினச்சி தானே இப்படியெல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீனுவும் சொல்கிறாங்க, மாமா நானும் வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடாது, கையேந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொந்த காலில் நிற்கணும் தான் மாமா இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரகுராம் வந்து எதுவுமே பேச முடியல. அவங்க வந்து கவலையிலே உட்காந்துருக்காங்க. அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம மாயாவும் இவங்க இருக்காங்கல்ல, சீனுவும் பேசுகிறாங்க. சீனு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. மாயா எனக்கு ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். உன்கிட்ட வந்து காசு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோவில் வந்து நான் போய் அவங்க இதில் விழுந்துட்டேன். அவங்களோட விரிச்ச வலையில் போய் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு கவலையாக இருக்குது. நான் மட்டும் விழுந்தா பரவாயில்ல. இந்த குடும்பம், இந்த வீடு எல்லாத்தையுமே நான் வந்து விழ வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் சீனு, நான் முதலே உங்ககிட்ட சொன்னேன். நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. இருந்தாலும் வந்து நீ வந்து கையெழுத்து போடும்போதாவது படித்து பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, பத்திரத்தை தான் அவங்க மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேறு பத்திரம் வச்சுருந்துட்டு அதுக்கடுத்து வேறு பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த புவனேஸ்வரியோட வேலையாக தான் இருக்கும். நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும், நம்ம குடும்பம் வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் வந்து அந்த பத்திரம் தானே அவள் கையில் இருக்குது, அதை நம்ம நாளைக்கு பஞ்சாயத்து வர்றதுக்குள்ளே அதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மாயா வந்து பயங்கரமாக பிளான் போடுறாங்க. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கேட்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். அவள் எப்படியும் பத்திரத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பா. நம்ம எப்படியாவது வந்து பத்திரத்தை காலையிலக்குள்ளே எடுத்துடணும். இல்லைன்னா நாளைக்கு அந்த பத்திரத்தில் இருக்கிற சாட்சியை வச்சு அவள் என்னனாலும் பண்ணுவா. அதனால் வந்து இன்றைக்கி தான் ஒரு நாள் தான் நம்ம டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து இதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம புவனேஸ்வரி காட்டுறாங்க. புவனேஸ்வரி அவங்க அண்ணன் எல்லாம் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்படியோ வந்து ரகுராமன் பழி வாங்கியாச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான், தெருக்கு ஓடிக்கு வரப்போகிறான். அவன் தெருவில் வந்து அனாதையாக சுற்றுறத நானும் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, நமக்கு என்ன, ரகுராமுக்கு எவ்வளோ பிளான் போட்டோம், எதுவுமே வந்து சரியாகவே நடக்கலை. இந்த வீடை வச்சாவது அவனை பழி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா அவங்க கேங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த பத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு புவனேஸ்வரி கிட்ட வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பத்திரத்தை எடுக்க வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. எப்படியும் வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து புவனேஸ்வரி கிட்ட இருந்து அந்த பத்திரத்தை தூக்கிடுவாங்க. இல்லைன்னா அந்த பத்திரத்துக்கு பதிலாக வேறு ஒரிஜினலாகவே அவங்க கையெழுத்து காசு வாங்கினாங்கல்ல இவங்க சீனு வந்து அந்த பத்திரம் மாதிரி ரெடி பண்ணி மாற்றுவாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.